லூக்கா 24:25. கவனிங்க. ரெண்டாவது, டிசைபிள்ஸ் ஆக்ஷன் வர்சஸ் சேவியர்ஸ் ரியாக்ஷன். அதாவது சீஷர்களுடைய செயல்களும் அதற்கு இரட்சகருடைய எதிர்வினையும். டிசைபிள்ஸ் ஆக்ஷன் வர்சஸ் சேவியர்ஸ் ரியாக்ஷன். 11வது வசனத்தை வாசிங்களேன். நல்லா கவனிங்க. கல்லறையில் போய் அவர் சடலத்தை காணோன்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் போயிட்டு சீஷர்களிடத்தை சொல்கிறாங்க. அப்போது வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதனால், வீண் பேச்சாக தோன்றினா எதை, உலகத்தையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெசேஜை வந்து சொல்கிறாங்க. உலகத்தையே புரட்டி போடுற மெசேஜை வந்து சொல்கிறாங்க அந்த ஸ்திரீகள். அந்த மகதலேனா மரியாளும் இன்னொரு இந்த சகோதரிகளும் என்ன சொல்கிறாங்க? அவரை நாங்கள் உயிர் தெழுந்தவராக பார்த்துட்டோம், அவர் உயிர் தெழுந்துட்டார், தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்கிறாங்க. அந்த சீஷர்களுக்கு அது எப்படி இருந்துச்சான்? வீண் பேச்சாக இருந்துச்சான். இப்போ எப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது சில டைம்ஸ் அப்படி தோணுதோ, உங்களுக்கு இல்லை, சத்தத்தை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தானே வரீங்க. இப்போ நம்ம கூடுறது, நம்ம ஜெபம் பண்ணுறது, நம்ம பாட்டு பாடுறது, நம்ம கை தட்டுறது, பைபிள் வாசிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, வெளியே போகும்போது 4 பேர் உட்காந்துருக்காங்க, இவன் ஏதாவது கட்டிட்டு இருக்கான் அப்படின்றதுலாம் இந்த உலகத்தை எப்படி தெரியுது? வீண் காரியமாக, வீண் பேச்சாக தெரியுது. ஆனால் இந்த மெசேஜ், இவங்க கொடுக்குற மெசேஜ், இவங்க கொடுத்த மெசேஜ் எந்த மெசேஜ்? உலகத்தையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மெசேஜ். இது கூட சின்ன கூட்டம் தான். இங்கே பேசப்படுறதும் ஒரு சாதாரணமான ஒரு இது தான் வச்சுங்களேன். ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய, இங்கே இல்லை, சபைகளில் பொதுவாக எல்லா சபைகள்லையும் கொடுக்கக்கூடிய மெசேஜ், செய்தி என்னென்னா, உலகத்தை புரட்டி போடுகிற, உலகத்தை மறுரூபமாக்குகிற செய்திகள். அது உலகத்துக்கு எப்படி தான் தோணும்? வீண் பேச்சாக தோணும். நம்மளும் சில டைமில் ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய நிலையில் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஜபமோ பிரசங்கமோ ஒரு மாதிரி விரக்தியாக தோணும். அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடணும், நாம் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டல்லாக இருக்கிறோம். இங்கே சொல்கிறார் பாருங்க, மந்த இருதயம் உள்ளவர்கள். சீசர்களை பார்த்து சொல்கிறார் டல் ஹார்ட், ஆங்கிலத்தில் போகிற டல் ஹார்ட், மந்த இருதயம் உள்ளவர்கள். அதாவது ஆன்மீக மந்தம். உண்மை முன்பாக கண் முன்னாடி இருந்தாலும் அது ரியாக்டே பண்ணாது. ஆண்டவரை முன்னாடியே நிப்பாட்டி வச்சாலும், எப்பா தோப்பா ரட்சகர், மேசியா, ராஜா, உயிர் தெழுந்த இயேசு, மந்த இருதயம் என்ன ஆகாது? ரியாக்டே பண்ணாது. அதில் உணர்வே இல்லை. டல் ஹார்ட், பிளைண்ட் ஹார்ட். இன்னொரு வார்த்தையை சொல்ல போனால் பிளைண்ட் ஹார்ட். பிளைண்ட் ஹார்ட்டாக இருக்கக்கூடாது. இதே அதிகாரத்தில் 32 வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். பர்னிங் ஹார்ட். ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நாம் கவனிங்க, ஒரு 4 பேர் இருக்கலாம், ஒரு 5 பேர் இருக்கலாம். நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த சமுதாயத்தில் அது கொழுந்து விட்டு எரியும். அந்த ரிவைவல், அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. அந்த ஆவியை, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தர் கிரியேட் பண்ணுவார். அதை எப்படி நாம் செயல்படுத்தணும்னா, அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. சபையினுடைய கையில் தான் வரல. நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய நெருக்கங்கள் இருக்குது. இது நடுவில் நாம் கூடி ஜெபிக்கும் போது இந்த சோர்ந்து போன இருதயம், இந்த டல் ஹார்ட், பிளைண்ட் ஹார்ட் என்ன ஆகும்? பேர்னிங் ஹார்ட்டாக மாறும். நாம் அப்படி தொடர்ந்து ஜெபிக்க இந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றுவார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருத்தருடைய அக்கினி மற்றவரை பற்றி பிடிக்கும், அந்த அக்கினி மற்றவரை பற்றி பிடிக்கும். சபையில் இருக்கிற அக்கினி வெளியே இருக்கிறவங்களை பற்றி பிடிக்கும். அப்பொழுது எழுப்புதல் அக்கினி பரவி வரும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம ஹார்ட், நம்ம இருதயம் பிளைண்டடாக இருக்கக்கூடாது, பேர்னிங்காக இருக்கணும். எப்போவுமே அதை நம்ம எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். எரிய வைக்கணும்னா என்ன தேவை? எண்ணெய் தேவை. எண்ணெய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஜெபத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃபெல்லோஷிப்பில் இருக்குது, ஐக்கியத்தில் இருக்குது. இங்கே சபைக்கு வர்றது சண்டேன்றதை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. சண்டேனா சர்ச்சு அப்படின்றது இல்லை. அந்த இப்போ முடிச்சுட்டு 10 மணிக்கு நீங்கள் வெளியே போனாலும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம். அல்லேலூயா.
நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை, இதில் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்தானுக்கு, இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இது ஃபெல்லோஷிப். கிறிஸ்துவின் இரத்தத்தில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரீரமாக நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவயவங்களாக நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மாளிகையாக நீங்களும் நானும் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இந்த வசனம்லாம். அப்போ நீங்களும் நானும் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறோம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள. நமக்கு தேவை பிளைண்ட் ஹார்ட் இல்லை. ஏன்னா அது கிறிஸ்துவை சரியான விதத்தில் பார்க்காது, உணராது, பார்த்தாலும் உணராது. சில பேருக்கு காதில் குழாயை வச்சு ஓதுனாலும் ஏற மாட்டேங்குது சத்தியம். ஏன்? பிளைண்ட் ஹார்ட்டு. கண்ணு பிளைண்ட் இல்லை, ஹார்ட் பிளைண்டு. எது பிளைண்ட் இல்லை? கண்ணு நல்லா தான் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக காரியத்தில் ரொம்ப உஷாராக இருப்பாங்க, கண்ணு சூப்பராக தெரியுது, ஹார்ட் பிளைண்டாக இருக்குது. அதனால தான் சத்தியம் உள்ள போல, ட்ரூத்து. இதில் மட்டும் ஏன் அந்த ஷார்ப்னஸ் ஏன் இதில் வர மாட்டேங்குதுன்னு தெரில. இதில் மட்டும் ஏன் அதிலலாம் ஷார்ப்பாக இருக்கிற ஆளுங்க இதில் ஏன் ஷார்ப்பாக இருக்க மாட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா பைபிள் அழகாக அதுக்கு பதில் சொல்லுது, பிளைண்ட் ஹார்ட். அதை பேர்னிங் ஹார்ட்டாக மாற்றுங்க. அல்லேலூயா.